ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ இன்னொரு புதிய மாதத்திலே ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தோடு கூட சந்திப்பதிலே சந்தோஷம். நிச்சயமாகவே ஒரு 7வது மாதத்தை காணும்படிக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். 7 என்றாலே அது பூரணம். நிச்சயமாகவே ஒரு பூரணமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு வைத்திருக்கிறார். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய மத்திய பகுதியிலிருந்து ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மோசையோடு கூட இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் என்று சொல்லி மோசேக்கு சொன்ன அந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு சொல்லுகிறார். மோசையோடு கூட இருந்து கர்த்தர் எப்படிப்பட்ட செய்கைகளை செய்து கானான் என்கிறதான ஆசீர்வாதத்திற்கு நேராக நடத்தினாரோ, அதே போல இந்த மாதத்தில் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இருந்து கானான் என்கிறதான ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மை நடத்துவதற்கான ஏராளமான செய்கைகள் கர்த்தரிடத்தில் உண்டு. அது ஒருவேளை தடைகளை நீக்குகிற காரியமாக இருக்கலாம், மாறாவை மதுரமாக்குகிற காரியமாக இருக்கலாம், அல்லது எப்பேற்பட்ட கற்பாறையாக இருந்தாலும் அதிலிருந்து தண்ணீரை உண்டு பண்ணுகிற காரியமாக இருக்கலாம், இன்னும் யுத்தம் செய்ய வேண்டிய காரியமாக இருக்கலாம். இப்படி கர்த்தர் நமக்கான செய்கைகளை அவர் செய்ய வேண்டிய ஏராளமான செய்கைகளை இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்காக அவர் செய்ய போகிறார். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நீங்க சோர்ந்து போக வேண்டாம், யுத்தம் கர்த்தருடையது. நீங்க சோர்ந்து போக வேண்டாம், தடைகளை நீக்குவது கர்த்தருடையது. நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், மாறாவை மதுரமாக்குவது கர்த்தருடையது என்று சொல்லி அவருடைய செய்கைகளை நாம் காணும்படிக்கு கர்த்தர் இந்த மாதத்திலே கிருபை செய்ய போகிறார். நம்ம பயணம் மிக உன்னதமான பயணம். காரணம், உங்களையும் என்னையும் நடத்துகிறவர் ஏதோ அழிவுக்கு நேராய் நடத்துகிறவர் அல்ல. நம்மை கானான் என்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் என்கிற ஆசீர்வாதத்திற்கு நேராக நம்மை நடத்துகிறவர், ஒரு உயர்வுக்கு நேராய் நடத்துகிறவர். ஏற்கனவே இருக்கிற நிலையிலிருந்து இன்னொரு ஆசீர்வாதமான நிலைக்கு நேராய் நம்மை நடத்துகிறவர். அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தினாரோ, அதே போல நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன். ஆகவே இந்த மாதத்தில் அவருடைய செய்கைகளை நாம் பார்க்கலாம். ஒருவேளை பைனான்சியல் ஆசீர்வாதம், செய்கிற வேலையில, நம்ம செய்கிற பிசினஸ்ல, படிக்கிற காரியங்களில, நம்முடைய குடும்ப ஆசீர்வாதங்களில, ஊழியத்தின் பாதையில இந்த மாதத்துல கர்த்தர் செய்ய போகிற ஏராளமான செய்கைகளை நாம் காண போகிறோம். ஏனென்றால் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு தத்தத்திலே மாறாத தேவன் நமக்கான செய்கைகளை அவர் செய்து நம்மை ஆசீர்வாதத்தில் நடத்த போகிறார். ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் மோசையோடு கூட இருந்தது போல எங்களோடும் இருந்து உம்முடைய செய்கைகளை நாங்கள் பார்க்க எங்கள் கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. இன்னும் எங்களுக்கான காரியங்களில் இப்படி ஜெயம் வேணும், இப்படி வழிகள் திறக்கப்படணும், அதையெல்லாம் நீங்கள் இந்த ஆண்டில் இந்த மாதத்தில் நீங்கள் செய்து முடிங்கப்பான்னு சொல்லி நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் அவருடைய செய்கைகளை நமக்கு செய்வார். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் மோசையோடு கூட இருந்து எப்படி கர்த்தருடைய செய்கைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தார்களோ, அதே போல ஆண்டவரே இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிற எல்லா ஜனங்களும் காணும்படிக்கு நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் உடைய வல்லமையையும் நீ வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எதெல்லாம் தேவைன்னு சொல்லி எதிர்பார்த்து இருக்கிறார்களோ, எதெல்லாம் மாறணும்னு சொல்லி எதிர்பார்த்து இருக்கிறார்களோ, அவைகளில் எல்லாம் கர்த்தர் நீர் உடைய செய்கைகளை வைப்பீராக. ஆண்டவரே, வேலை ஸ்தலங்களில, ஊழியத்துல, குடும்ப ஆசீர்வாதங்களில் உடைய செய்கைகளை காண கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. மோசேயின் நாட்களில் நாங்கள் பார்த்தது போலவே எங்கள் கண்கள் ஆச்சரியமாய் காண கர்த்தர் கிருபை செய்யும். நீர் அப்படி செய்கிறதுக்காக மக்கள் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே இந்த மாதம் கர்த்தருடைய செய்கையை காணுகிற மாதம். God bless you. God bless you.